அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக வந்து பண்ணாக்கா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ அதில் வந்து பண்ணாக்கா இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பண்ணாக்கா தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷனில் வந்து பண்ணாக்கா மாஸ்லோ தியரி அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தியரி ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னா என்னென்னு பாருங்க. த ப்ராசஸ் ஆஃப் மோட்டிவேஷன். அப்போ மோட்டிவேஷன்னா என்ன? ஹவ் மோட்டிவ்ஸ் அரைஸ், அந்த மோட்டிவேஷன் எப்படி உருவாகுது, அண்ட் கண்ட்ரோல் த பிஹேவியர், அந்த மோட்டிவேஷன் ஒருத்தருடைய பிஹேவியரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா ப்ராசஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஹஸ் பீன் எக்ஸ்பிளைன் பை த டிஃப்ரெண்ட் சைக்காலஜிஸ்ட். அப்போ அந்த மோட்டிவ்ஸ் எப்படி அரைஸ் ஆகுது, அது எப்படி வந்து பண்ணாக்கா ஒருத்தருடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வைல் பிஹேவியரிஸ்ட் எம்பசைஸ் எக்ஸ்ட்ரீம் மோட்டிவேஷன், காக்னிட்டிவ் தியரிஸ்ட் அட்வொகேட் இன்ஸ்ட்ரிங் மோட்டிவேஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க, காக்னேட்டிவ் தியரிஸ்ட்னு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அப்போ பிஹேவியரிஸ்ட் அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரிங் மோட்டிவேஷனை பற்றி சொல்கிறாங்க. காக்னேட்டிவ் தியரிஸ்ட் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரிங் மோட்டிவேஷனை பற்றி சொல்கிறாங்க. சிம்பிள். பிஹேவியரிஸ்ட் அப்படின்றவங்க எக்ஸ்ட்ரிங் மோட்டிவேஷனை பற்றியும், காக்னேட்டிவ் தியரிஸ்ட் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்ட்ரிங் மோட்டிவேஷனை பற்றியும் சொல்கிறாங்க. The following are the important theories of motivation. அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த தியரிஸ் தான் வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டன்ட் தியரிஸ். எதுக்கான தியரிஸ் அப்படின்னா மோட்டிவேஷனுக்கான தியரிஸ். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா இன்ஸ்டிங் தியரி ஆஃப் மெக்டுகல். இன்ஸ்டிங் தியரி ஆஃப் மெக்டுகல். அப்போ இன்ஸ்டிங் தியரி அப்படின்றத யார் சொன்னது அப்படின்னா மெக்டுகல் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்கா ஃபிசியாலஜிக்கல் தியரி, மார்கன்ஸோடைய ஃபிசியாலஜிக்கல் தியரி. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பண்ணாக்கா ஹைப்போடெர்மிக் மாடல் அப்படின்னு பேர். சரியா? ஹைப்போடெர்மிக் மாடலில் யார் கொடுத்ததுன்னு கூட கேட்கலாம், மார்கன். அப்போ மார்கன் ஃபிசியாலஜிக்கல் தியரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரெடக்ஷன் தியரி யார் சொன்னது அப்படின்னா அல்ஸ் அப்படின்ற ஒரு டெரைவ் ரெடக்ஷன் தியரி. அது பேர் அல் கொடுத்தது வந்து பண்ணாக்கா டெரைவ் ரெடக்ஷன் தியரி அப்படின்னு சொல்லுவோம். நீடு தியரி, தேவை தியரி அப்படின்னு சொல்லுவோம். முர்ரே அப்படின்னு சொல்கிறது வந்து தேவை தியரி. தியரி ஆஃப் ஹைராரிக்கல் நீட்ஸ், இது யார் சொன்னது அப்படின்னாக்கா மாஸ்லோ. தியரி ஆஃப் ஹைராரிக்கல் நீட்ஸ், இது யார் சொன்னது அப்படின்னா மாஸ்லோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பண்ணாக்கா தியரி ஆஃப் ஹைராரிக்கல் நீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். மாஸ்லோ தியரி ஆஃப் ஹைராரிக்கல் நீட்ஸ். ஆப்ரகாம் மாஸ்லோ, அவருடைய ஃபுல் நேம் வந்து பண்ணாங்க ஆப்ரகாம் மாஸ்லோ, proposed a comprehensive theory of need, gratification and growth motivation, including fundamental physiological need, intermediate need and what are called meta need, which a person is able to attend to only when his lower order needs are satisfied. Such meta needs are of creativity and self-actualization. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ரகாம் மாஸ்லோ அப்படின்றது வந்து பண்ணாக்கா தியரி ஆஃப் ஹைராரிக்கல் நீட்ஸை கொடுக்குறாங்க. அந்த தியரி ஆஃப் ஹைராரிக்கல் நீட்ஸில் ஒரு தேவை எப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்போ தான் வந்து பண்ணாக்கா அடுத்த நீடுக்கே வந்து பண்ணாக்கா போகும் அப்படின்றதான் வந்து பண்ணால் இவங்க சொல்கிறது. ஸோ ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பாருங்கள், இதுதான் வந்து பண்ணாக்கா மாஸ்லோவுடைய ஹைராரிக்கல் தியரி. இதில் 5 தான் இருக்குது, டோட்டலாக வந்து பண்ணாக்கா 7 கொடுத்துருப்பார் அவர். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா ஒவ்வொன்றும் வந்து பண்ணாக்கா பேசிக் இதுலேருந்து தான் வந்து பண்ணாக்கா இங்கே கீழேருந்து தான் இந்த அப்பர் ஆர்டரில் போகும். அப்போ வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா ஃபிசியாலஜிக்கல் நீடுன்னு சொல்லுவோம். செகண்டு சேஃப்டி அண்டு செக்யூரிட்டி நீடு. தேர்டு லவ் அண்டு பிளாங்கிங்னஸ் நீடு. செல்ஃப் எஸ்டீம் நீடு. செல்ஃப் அக்யூஸ்லைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வந்து பண்ணாக்கா டோட்டலாக 5 நீடு இருக்குது. அப்போ வந்து பண்ணாக்கா எப்போ இந்த ஃபிசியாலஜிக்கல் நீடு வந்து பண்ணாக்கா ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்போ தான் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீடுக்கே போகும். சப்போஸ் இங்கே இது ஃபில் ஆகலை அப்படின்னாக்கா இதிலே தான் நிற்கும், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீடுக்கு போகவே போகாது. இதுதான் மாஸ்லோ சொல்கிறாரு. ஒரு தேவை, ஒரு அடிப்படை தேவை வந்து பண்ணால் ஃபுல்ஃபில் ஆனால் தான் அடுத்த நீடுக்கே வந்து பண்ணாக்கா அது போகும் அப்படின்றதான் வந்து பண்ணாக்கா மாஸ்லோவோடையது. அப்படி அவங்களுக்கு வந்து பண்ண இந்த அடிப்படை தேவை ஃபில்ஃபில் ஆகலைன்னா அதை நம்ம வந்து பண்ணாக்கா ப்ராப்பராக கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள மோட்டிவேட் பண்ணாதான் அடுத்த நீடுக்கே போகும் அப்படின்றதான் வந்து பண்ணாக்கா இந்த மாஸ்லோவுடைய தியரி. ஸோ இப்போ
பாருங்க, ஆப்ரகாம் மாஸ்லோ proposed a comprehensive theory of need gratification and growth motivation including fundamental physiological needs. இதில் எதெல்லாம் வரும்னாக்கா ஃபண்டமெண்டல் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ்னு ஒன்று இருக்குது, இன்டர்மீடியட் நீட்னு ஒன்று இருக்குது, ஸோ அண்ட் வாட் ஆர் கால்டு மெட்டா நீடுன்னு ஒன்று இருக்குது. சரியா? a person is able to attend to only when his lower order needs are satisfied. எப்போ வந்து பண்ணாக்கா இந்த மெட்டா நீடெல்லாம் வந்து அவங்க அட்டன் பண்ணோம் அப்படின்னாக்கா லோவர் ஆர்டர் நீடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் இது எல்லாமே வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகணும். சச் மெட்டா நீட்ஸ் ஆர் கிரியேட்டிவிட்டி அண்டு செல்ஃப் அக்யூஸ்லேஷன். ஸோ அந்த மெட்டா நீடு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கிரியேட்டிவிட்டி அண்டு செல்ஃப் அக்யூஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே அக்கார்டிங் டு மாஸ்லோ ஹியூமன் நீட்ஸ் ஆர் மெனி அண்ட் மல்டிபிள். ஹியூமனுக்கான தேவை வந்து பார்த்தினாக்கா நிறைய இருக்குது, மல்டிபிளாகவும் இருக்குது. ஆல் ஆர் நாட் ஆஃப் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். எல்லாமே வந்து பார்த்தினாக்கா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நீட்ஸ் கேன் பி அரேஞ்சு ஹைராரிக்கலி. அந்த தேவை வந்து பார்த்தினாக்கா எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னாக்கா ஹைராரிக்கலி அரேஞ்ச் ஆகிருக்கு. The organism will aspire for a higher order need only when the lower order need get fulfilled. எப்போ வந்து பார்த்தா இந்த ஆர்கனிசம் வந்து பண்ணாக்கா ஹையர் ஆர்டர் நீடை வந்து பண்ணாக்கா தேடும் அப்படின்னா எப்போ வந்து பண்ணாக்கா லோவர் ஆர்டர் நீடு வந்து பண்ணாக்கா ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்போ தான் ஹையர் ஆர்டர் நீடுக்கே போகும் அப்படின்றது தான். அடுத்து இங்கே ஃபிசியாலஜிக்கல் நீட் ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா இவர் சொல்கிறதுல வந்து பண்ணாக்கா டோட்டலாக 7 நீடு இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பண்ணாக்கா ஃபிசியாலஜிக்கல் நீடுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா தீஸ் ஆர் லோவர் இன் த மோட்டிவேஷ்னல் ஹைரார்கி. இருக்கிறதுலே வந்து பண்ணாக்கா லோவர் அடிநிலையில் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபிசியாலஜிக்கல் நீட் தான். விச் இன்க்ளூட் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீட் ஃபார் ஃபுட்டு. ஒருத்தருக்கு என்ன தேவை, அடிப்படை தேவை அப்படின்னாக்கா ஃபுட்டு, வாட்டர், ஆக்சிஜன், ஸ்லீப், செக்ஸ், சென்சரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் த லைக். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிலது இருக்குது. தீஸ் ஆர் வைட்டல் ஃபார் சர்வைவல். இதுதான் வந்து பண்ணாக்கா உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் ஷுட் பி ஃபுல்ஃபில் பிஃபோர் த நெக்ஸ்ட் ஹையர் ஆர்டர் மோட்டிவ்ஸ் பிகம் ப்ராமினன்ட். ஸோ எப்போ வந்து பண்ணாக்கா இந்த தேவையெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்போ தான் இந்த தேவையெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்போ தான் வந்து பண்ணாக்கா அவங்க அடுத்த தேவைன்னு சொல்லக்கூடிய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீடுக்கே போவாங்க. அதர்வைஸ் இதிலே தான் இருப்பாங்க. Perhaps the main reason why disadvantaged and poor children refuse to motivate in the classroom to learn is that their basic bodily needs remain unsatisfied. சப்போஸ் நம்மளுடைய கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பண்ணாக்கா ரொம்ப புவர் சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகலை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேசிக் அந்த மோட்டிவேட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அடுத்த நீருக்கே வருவாங்க. அடுத்தது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட். They include shelter, clothing and personal safety, security of the future, routine, regulatory, etc. அப்போ இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷெல்டர், ஒருத்தருக்கான இருப்பிடமாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பர்சனல் சேஃப்டியாக இருக்கட்டும், செக்யூரிட்டி ஆஃப் த ஃபியூச்சர், ரொட்டீன், ரெகுலாரிட்டி, இது எல்லாமே வரும். Children do not discipline within their level of understanding in order to pursue an orderly or organized world. Children do not discipline with their level of understanding. சில்ட்ரன்ஸ் வந்து பண்ணாக்கா இதில் வந்து பண்ணாக்கா அவங்க டிசிப்ளினாக இருக்க மாட்டாங்க. எப்போ அப்படின்னாக்கா அவங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னாக்கா, அதாவது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட் எப்போ அவங்களுக்கு கிடைக்கலையோ அப்போ வந்து பண்ணாக்கா அவங்க ஸோ இங்கே சில்ட்ரன்ஸ் do need discipline within their level of understanding in order to pursue an orderly and organized world. அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தில் ஏதோ ஒரு அளவுக்கு வந்து பண்ணாக்கா டிசிப்ளின் இருக்குது. சரியா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தில் டிசிப்ளின் இருக்குது. அந்த டிசிப்ளினை அவங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிசிப்ளினாக இருப்பாங்க. இதில் இந்த செகண்ட் லெவலில், சரிங்களா, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீடில். தேர்டு அப்பிலேஷன் நீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அப்பிலேஷன் நீடில் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அன்பு உரிமை தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் இட் ரெஃபர்ஸ் டு அன் இண்டிவிஜுவல் ஹங்கர் ஃபார் அஃபெக்ஷன். ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தாக்கா அஃபெக்ஷனுக்காக ஏங்குறது, அன்பு உரிமைக்காக, பிறருடைய பரிவுக்காக ஏங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. எ பப்பிள் who is not lovable because of his behavior need to be loved most.
ஸோ இங்கே ஒரு கிளாஸ் ரூமில் சரிங்களா, எ பப்பிள் ஹூ இஸ் நாட் லவபிள் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிஹேவியர். ஒரு பையன் என்ன நினைக்கிறான்னா, நம்மளை யாருமே வந்து பார்த்தாக்கா விரும்ப மாட்டாங்க. அதாவது தட் மீன் வந்து பார்த்தாக்கா ஒரு டீச்சர் வந்து பார்த்தாக்கா நம்ம மேலே பாசமாக இருக்க மாட்டாங்க. எதனால் பாசமாக இருக்க மாட்டாங்கன்னு அவன் நினைக்கிறான்னா அவனுடைய பிஹேவியர் தான். ஸோ அந்த மாதிரியான பர்சன்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அன்பை காட்டணும். நீட் டு பி லவ்டு மோஸ்ட். அந்த மாதிரி பர்சன். ஐடென்டிஃபை இம்ப்ளைஸ் பிளாங்கிங்னஸ் அண்ட் ஆஃபன் under achievements of certain pupils result from lack of love and blanking. ஸோ எப்போ இந்த மாதிரியான தேவை வந்து பண்ணாக்கா அவனுக்கு நிறைவேறலையோ அப்போ வந்து பண்ணாக்கா அவனுடைய ஸ்டடீஸில் வந்து பண்ணாக்கா அவன் பின்தங்கிவனாக தான் இருப்பான். சிம்பிள். ஒரு கிளாஸ் ரூமில் அவனுக்கு தேவையான அன்பு கிடைக்கல அப்படின்னா அவன் வந்து பண்ணாக்கா அந்த படிப்பில் பின்தங்கி இருப்பான். அப்படி தான் வந்து பண்ணாக்கா இந்த இடத்துல. ஸோ இங்கே அடுத்தது வந்து பார்த்தாக்கா செல்ஃப் எஸ்டீம் நீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ செல்ஃப் எஸ்டீம் நீடில் இன் ஆல் ஆஃப் அஸ் there is a desire for strength, mastery, competency, etc. leading to a feeling of independence and freedom. ஸோ இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னம்பிக்கை, அதுக்கடுத்தது சுதந்திர உணர்வு, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரென்த்னஸ், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். we want to be high in the eyes of others according to மாஸ்லோ. அப்போ மாஸ்லோ என்ன சொல்கிறாருன்னா, மற்றவருடைய பார்வையில் நம்ம எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறந்து விளங்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தருடைய மனசும் நினைக்குது. சரியா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹிஸ் செல்ஃப் எஸ்டீம் நீட் ஜென்ரேட் ஃபீலிங் ஆஃப் ஒர்த், கான்ஃபிடென்ஸ் அண்டு அடிக்யூசி. Lack of satisfaction of this need result in the discouragement, feelings of inferiority and inadequacy. எப்போ ஒருத்தருக்கு வந்து பண்ணாக்கா இந்த செல்ஃப் எஸ்டீம் நீடு வந்து பண்ணாக்கா தேவையான அளவுக்கு இல்லையோ அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படின்னா வந்து பண்ணாக்கா ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்அடிக்யூன்சி, ஸோ இது எல்லாமே வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். எப்போ அப்படின்னாக்கா இந்த செல்ஃப் எஸ்டீம் நீடு இல்லாத போகுது. அடுத்தது அச்சீவ்மெண்ட் நீடு. ஸோ இங்கே அச்சீவ்மெண்ட் நீடில் தே மே பி கிளாசிஃபைட் as நீட்ஸ் ஃபார் நாலேஜ் அண்ட் நீட்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இங்கே அச்சீவ்மெண்ட் நீட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நீட் ஃபார் நாலேஜ், சரியா, நீட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ நாலேஜுக்காக தேவையானது ப்ளஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கான தேவையானது. நீட் ஃபார் நாலேஜ் இஸ் சாட்டிஸ்ஃபைட் when there is access to information, knowing how to do things, meaning of திங்ஸ், ஈவெண்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். அப்போ மீனிங் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது எப்போ தேவை, இஸ் சாட்டிஸ்ஃபைட் வென் தேர் இஸ் அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன். ஸோ எப்போ வந்து பண்ணாக்கா இது சாட்டிஸ்ஃபைட் ஆகும் அப்படின்னா அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன், நோவிங் ஹவு டு டூ திங்ஸ், மீனிங் ஆஃப் திங்ஸ், ஈவெண்ட்ஸ், சிம்பிள்ஸ், இது எல்லாம் இப்போ எப்போ தெரிஞ்சிருக்கோ அப்போ தான் வந்து பண்ணாக்கா அது சாட்டிஸ்ஃபைட் ஆகும். நீட்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ளைஸ் நாலேஜ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், ப்ராசஸ், த இன்டகிரேஷன் ஆஃப் நாலேஜ் இன்டு ப்ராட் ஸ்ட்ரக்சர் எக்ஸெட்ரா. அப்போ நீட்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ அப்படின்னாக்கா நாலேஜ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், ப்ராசஸ் ஆஃப் இன்டகிரேஷன் நாலேஜ் இன்டு ப்ராட் ஸ்ட்ரக்சர் எப்போ வந்து பண்ணாக்கா அது ப்ராட் ஸ்ட்ரக்சருக்கு மாறுதோ அப்போ தான் வந்து பண்ணாக்கா நீட்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ளைஸ் ஆகும் அப்படின்றது. thus achievement needs are related to intellectual domination and cognitive competency. அடுத்தது ஏஸ்தட்டிக் நீட். ஆறாவது வந்து ஏஸ்தட்டிக் நீட். ஸோ ஏஸ்தட்டிக் நீட் அப்படின்னு சொல்லுவோம், அழகுணர் தேவை அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கன்சர்ன் வித் அப்ரிஷியேஷன் ஆஃப் ஆர்டர் அண்ட் பியூட்டி. திஸ் இஸ் கன்சர்ன் வித் அப்ரிஷியேஷன் ஆஃப் ஆர்டர் அண்ட் பியூட்டி. ஒன் whose lower order needs are fully satisfied are known that need not bother about them, derives pleasure in beauty, nature, etc. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா எப்போ வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு அந்த லோவர் ஆர்டர் நீடு வந்து பண்ணாக்கா ஃபுல்ஃபில் ஆகலையோ, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஆகலையோ அப்போ வந்து பண்ணாக்கா அவங்க அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய அந்த அழகை பற்றியோ இல்லை நேச்சுரை பற்றியோ வந்து பண்ணாக்கா அவங்க திங்க் பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு யார் எக்ஸாம்பிள் அப்படின்னா தாகூர் அண்டு வேர்ட்ஸ்வர்த். இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணாக்கா இதுக்கான எக்ஸாம்பிள், இந்த ஏஸ்தட்டிக் நீடை பற்றி யோசிக்காதவங்க. அடுத்து செல்ஃப் அக்யூஸ்லைசேஷன் நீடு, தன்னிறைவு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் அக்யூஸ்லைசேஷன் மீன் டு ஃபுல்ஃபில் ஒன் இண்டிவிஜுவல் நேச்சர் இன் ஆல் இட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ். செல்ஃப் அக்யூஸ்லைசேஷன்னா என்னன்னாக்கா ஃபுல்ஃபில் ஒன்ஸ் இண்டிவிஜுவல் நேச்சர் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ஒருத்தருடைய எல்லாமே வந்து பண்ணாக்கா ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். அதுதான் வந்து பண்ணாக்கா செல்ஃப் அக்யூஸ்லைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஹூ இஸ் டேலண்டட் இன் ஒன் ஸ்பெசிஃபிக் ஏரியா ஃபீல்ஸ் அன்ஈஸி if the talent is not
நர்ச்சர்ட் அண்டு யூட்டிலைஸ்ட். எப்போ வந்து பண்ணாங்க ஒரு பர்சன் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் டேலண்ட்டாக இருக்காங்கன்னா அப்போ அவங்க அன்ஈஸியாக இருப்பாங்க. ஏன்னா அது வந்து பண்ணாங்க தேவையான அளவுக்கு இருக்காது. யூ வாண்ட்ஸ் டு அட்டைன் பர்ஃபெக்ஷன் இன் தட் ஏரியா. த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அக்கர் வென் எ பர்சன் இஸ் செல்ஃப் அக்யூஸ்லைஸ்ட். People can be motivated towards self-accusation when the lower order needs are satisfied. எப்போ வந்து பண்ணாக்க நம்ம பீப்புள்ஸை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் அக்யூஸ்லேஷனுக்கு அப்படின்னா எப்போ அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா லோவர் ஆர்டர் நீட் வந்து பண்ணாக்கா ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்போ தான் அவங்கள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மோட்டிவேட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா செல்ஃப் அக்யூஸ்லேஷனுக்கு. ஸோ இன்றைக்கி மாஸ்லோவுடைய ஹைரார்க்கியல் தியரி பார்த்தோம். ஸோ அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.